ஹலோ மக்களே, நாங்கள் வல்வட்டித்துறை வீட்டிலேருந்து இங்கே கட்நாயக்காவுக்கு வெயில் தாங்க முடியாமல் கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணோம். சரி கிளம்புவோன்னு பார்த்தா இங்கே அதுக்குள்ளே எங்களோட கார் கராஜில் ஒரு ஆண் குயில் இவர் தான் சொல்கிறாரு. எனக்கு அது குயிலா மயிலான்னு தெரியாது. அப்போ இவர் சொன்னதை நான் சொல்கிறேன், தப்புனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மாட்டிக்கிச்சு. அதை பாவமேனு ஹெல்ப் பண்ண போனோம். அது எங்களை படுத்தின பாடு, அரை மணி நேரம் டிலே. அதனால எங்களுக்கு கொத்துன்னு நான் உங்களுக்கு அதில் வாய்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது கத்துறதை பார்த்தா ஏதோ நாங்கள் அதை கொடுமை பண்ண மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. இது கத்துல காக்கா ஃபுல்லாக வந்துருச்சு மக்களே. மிச்சத்தை இவர் கதை சொல்லுவார். அது காக்கா கூட்டிலேருந்து அப்போ தான் பறந்து வந்திருக்கு போல. அதான் தண்டை சௌரம் மண்டை அந்த மாதிரி தான் கத்துது. அங்கே பாருங்க, காக்கா ஃபுல்லாக இருக்கு. சரி பாருங்க, இந்த கை எவ்வளோ கடிச்சேண்டு காயம் கூடி வந்துட்டு அப்படின்னு அவரை காப்பாற்றி இப்படி எல்லாம் கட் பண்ணி அதை காப்பாற்றணும். அது எங்களுக்கு மரியாதையே கொடுக்கல மக்களே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு மனுஷன், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற? இல்லப்பா, சின்னம்மா மக. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? கழுத்தெல்லாம் அந்த வயர் சுற்றி இருந்தது, மீன் வலை. அப்போ அதெல்லாம் கட் பண்ணால் கத்துன்னு கத்துது. இங்கே பாருங்க, அது கத்துறது தெரியும் உங்களுக்கு. இப்போ ஆளை ஃபுல்லாக வெட்டி எடுத்தோன்னே இவர் விரலை நல்லா பிடுங்கிருச்சு பாருங்கள் மக்களை. என்ன கடிக்குதுன்னு பாருங்கள். இவர் விரலை விட்டவே இல்லை, இப்போ தான் விட்டுச்சு. ஆளை பறக்க விட்டாச்சு. பறக்க விட்டால் நம்மளையே கொத்த வருது. அப்புறம் அப்படியே ஓடிருச்சு. இனி எப்போ அது ஓடிச்சோ தெரியாது. நாங்கள் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது.